வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட உள்ள குறைய மட்டுமே நினைச்சு நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டிய வீடியோ தான் இது. ஒரு பெரிய தோட்டத்தில் வேலை பார்க்கும் ஒரு ஐயா இருந்தார். அவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. தினமும் ஆற்றுக்கு போய் 2 பெரிய மண் பானைகளில் தண்ணீர் பிடிச்சிட்டு வருவார். ஒரு குச்சியின் 2 பக்கமும் பானைகளை கட்டி தோளில் சுமந்துட்டு வருவார். அந்த 2 பானைகளில் ஒன்றில் ஒரு சின்ன விரிசல் இருந்தது. இன்னொரு பானை எந்த குறையும் இல்லாம ரொம்ப நல்லா இருந்தது. தினமும் ஆற்றிலிருந்து ஐயாவோட வீட்டுக்கு வர அந்த நீண்ட பாதையில் நல்ல பானையில் தண்ணீர் அப்படியே முழுசாக இருக்கும். ஆனா அந்த விரிசல் பானையில் வீட்டுக்கு வந்து சேரும்போது பாதி தண்ணி தான் இருக்கும். முழு பானைக்கு தன்னை பத்தி ரொம்ப பெருமை. நான் தான் ஐயாவுக்கு முழுசா உதவுறேன் என்று நினைச்சுக்கும். ஆனா அந்த விரிசல் பானையோ, ஐயோ! என் உடம்புல இப்படி ஒரு குறை இருக்கே! என் முதலாளிக்கு என்னால முழு பயனையும் தர முடியலையே! என்று தினமும் ரொம்ப வருத்தப்பட்டது. 2 வருஷமா இதே தான் நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் அந்த விரிசல் பானை வருத்தம் தாங்க முடியாம அந்த ஐயாவிடம் பேசியது. "ஐயா, எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு. என்னை மன்னிச்சிடுங்க" என்று தயங்கி தயங்கி சொன்னது. "ஏன் என்னாச்சு?" என்று அந்த ஐயா அன்போடு கேட்டார். கடந்த 2 வருஷமா என் உடம்புல இருக்கிற அந்த விரிசலால நான் பாதி தண்ணியை தான் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். மீதி தண்ணி வழியிலேயே சிந்திடுது. என் குறையால உழைப்பு வீணாகுதேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு என்று சொல்லி கண்ணீர் விட்டது. அந்த ஐயா சிரிச்சுக்கிட்டே சொன்னார். ஏன் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரும்போது நீ வர வழியின் ஓரங்களை கவனிச்சியா? நான் சுமந்துட்டு வரும்போது உன்னோட பக்கத்துல இருக்கிற பாதையில மட்டும் அழகான பூச்செடிகளும், வண்ண மலர்களும் பூத்து அழகாக இருக்கு. கவனிச்சியா? என்று விவசாயி கேட்டார். உன்கிட்ட விரிசல் இருக்கிறது எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். அத பயன்படுத்தி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த பக்கத்துல பூ விதைகள தூவி விட்டேன். தினமும் ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வரும்போது, நீ சிந்திய அந்த துளிகளால் தான் இந்த செடிகளுக்கு தண்ணீர் கிடைச்சது. இன்னைக்கு நீ சிந்திய அந்த தண்ணியால தான் இந்த வழி இவ்வளவு அழகாக இருக்கு. உன்கிட்ட விரிசல் இல்லைன்னா, இந்த அழகான பாதையும் இல்ல, இந்த பூக்களும் இல்ல. நீ எப்படி இருக்கியோ, அப்படியே நீ எனக்கு போதும் என்று சொன்னார். இந்த கதையின் நீதி என்னன்னா, நம்மில் எல்லோருக்குமே ஏதோ ஒரு குறை, பலவீனம் இருக்கலாம். ஆனால் அந்த குறையை நினைத்தே கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. நம்முடைய அந்த பலவீனத்தை எப்படி சரியாக பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையை அழகாக மாற்றலாம் என்பதில் தான் நம் வெற்றி இருக்கிறது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்ட குடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.